ஒருத்தனுக்கு கீழே வேலை பார்க்க நான் தயாரில்லை. இது என்ன தப்பு இருக்கு ஒருத்தருக்கு கீழே வேலை பார்க்கறது? அவரும் அப்படிதான் இருந்திருப்பார். அவர் பதவி உயர்வு பெற்று ஒரு மேல இடத்துக்கு போயிருப்பார். அப்போ வந்து ஒருத்தருக்கு கீழே வேலை பார்க்கறது மலினமானதாகவோ அல்லது ஒரு அமைப்புக்கு கீழே ஒரு ஒழுங்குக்கு கீழே கட்டமைக்கப்பட்ட விதிகளுக்கு கீழே பணிந்து போறதோ அல்லது ஏற்றுக்கொள்வதோ அவமானமானதாகவோ எல்லாம் கொஞ்சம் காலமா அப்படி ஒரு கேம்பெயின் நடக்குது. அது இந்த மாதிரி தோண வைக்குது. நான் யாருக்கும் கீழே இருக்க மாட்டேன். அப்படிலாம் நீங்க இருக்கலாம் முடியாது. அப்படி தேவையும் கிடையாது. நீங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒருவர் சொல்வதை கேட்கல எந்த தப்பும் கிடையாது. ஒரு வாத்தியார் சொல்றதை கேளுங்க, அம்மா சொல்றதை கேளுங்க, அப்பா சொல்றதை கேளுங்க. யார் சொல்றதையும் கேட்காத ஒருத்தன் சொல்றத எப்படி உலகம் கேட்கும்? when you guys are ready to listen, people will listen to you. so இந்த குழப்பம் இருக்கிறதுனால தான் வந்து தொடர்ச்சியா யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் இல்லாத ஒரு வேலைக்கு போகணும்னு ட்ரை பண்ற ஒரு மனப்போக்கு கொஞ்சம் பேர் இருக்கு. அந்த ஷோல வந்து அந்த பேசின சில பேருமே அது அந்த எண்ணிக்கை ரொம்ப அதிகம் இல்லைன்னா நான் நம்புறேன். அப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். எங்களுக்கும் ஒரு பயத்தை கொடுத்தது பார்க்கும்போது ஆடியன்ஸா. பொதுவாக பெற்றோர்கள் வந்து ஒரு சில பெற்றோர்கள் இந்த கோர்ஸ் முடிச்ச உடனே ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும், அது நிறைய சம்பளம் தரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் வந்து கோர்ஸ் தேடுறதை பார்க்க முடியுது. சில பெற்றோர்கள் படிப்புக்காக பணமா, பணத்திற்காக படிப்பா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ல வந்து நம்ம நிற்க வேண்டியதா இருக்கு. ஸோ ஒரு படிப்பு அது வந்து தொடர்ந்து அந்த ப்ராக்ரஸ் இருக்குல்ல சார், பணம் சம்பாதிக்கிறது அதெல்லாம் வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க? எடுத்தோடனே படிக்கிறது மட்டும்தான் முக்கியமா பார்க்கணுமா, இல்ல ஜாப் பணம் அதை வந்து நோக்கி பணமே தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்குலாம் நான் இன்னும் வளரல. அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். பணம் வேணும், அது ஒரு போக்கு. அதாவது பணமே வேண்டாம்னு சொல்றவங்களாம் நிறைய பணம் வச்சிருக்காங்க. அதையும் நம்ம கவனிச்சுக்கணும். 24 மணி நேரம் நம்மளை உழைங்கன்னு சொல்றவங்க யாரும் 24 மணி நேரம் உழைக்கிறதெல்லாம் கிடையாது. அவங்களாம் சண்டே நிம்மதியாக தூங்குறாங்க, மத்தியானம் கரிசோறு சாப்பிட்றாங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபாரின் போயிடுறாங்க, சந்தோஷமா கால்ஃப் கிளப்ல விளையாடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ பணமே வேண்டாம்னு சொல்லக்கூடிய அளவில் நம்ம வளர்ந்துருக்கோமா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. பணமே வேண்டாம் என்று சொல்லுவது தனிநபர் சம்பந்தப்பட்ட முடிவு. ஒன்று உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது வேண்டாம்னு தோணும். எனக்குன்னா அதுவே வரலைங்கிறப்ப பணம் என்பது ஒரு முக்கியம் தான். ஆனால் படிப்பு வந்து பணத்தை மட்டுமே ஈட்டுவதற்கான முயற்சி நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு படிப்பு மேல மரியாதை போயிடும். ஒன்று. ரெண்டாவது, வெறும் பணம் மட்டும் தான் அதுலேருந்து கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு சின்ன வயசுல பெருசாலாம் ஒரு பெரிய இதெல்லாம் இருக்காது. நான் வந்து ஒரு 7,000 ரூபாய் சம்பாதிக்கிறப்ப என்னுடைய பெரிய டார்கெட்டே வந்து ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிச்சு. நான் சென்னைக்கு வரப்போ தான் நினச்சேன் 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும் லைஃப்பில் அப்படின்னு. அந்த கனவை, அந்த 10,000 ரூபாய் சம்பாரிச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணணும், நம்ம அப்பப்பெல்லாம் கனவு காணுவோம்ல, அது மாதிரி நான் அடிக்கடி கனவெல்லாம் காணுவேன். 10,000 ரூபாய் சம்பாரிச்சு என்ன பண்ணணும்னு. அந்த கனவை நான் முழுசாக காண்றதுக்குள்ளே எனக்கு 12,500 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டாங்க. அப்போ உங்களோட வேல்யூ என்னன்னு உங்களுக்கு தெரியாது. பணத்தை வச்சு உங்களை நீங்கள் மதிப்பிட பார்த்தீங்கன்னா உங்களோட வேல்யூ என்னன்னு தெரியாது. ஸோ உங்களோட வேல்யூ பற்றி ஒரு கனவு காண்றது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக பணமே வேண்டாம், நீங்கள் வந்து படிச்சுப்படிலாம் வீட்டில் சும்மா இருங்கலாம் நான் சொல்ல தயாரில்லை. நம்ம வளரணும், நமக்கு தேவைப்படுது, பணம் தேவைப்படுது, அதற்கு படிப்பு ஒரு வகையில் உதவுகிறது. ஆனால் படிப்புடைய நோக்கம் விஸ்டம் தான், வெறும் பணம் சம்பாதிப்பது மட்டுமல்ல. பணம் சம்பாதிப்பதுன்னு மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அவங்க வளர்ச்சி மட்டுப்பட்டு போகும்னு சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கணக்கை வச்சு தான் தோணும் இல்லையா? இப்போ இங்கேயே கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு லாட்ரி தர்றேன், உங்களுக்கு எவ்வளோ விளையாடணும்னு கேட்டிங்கன்னா 1 கோடி பேர்னு சொல்லுவாங்க, 2 பேர். சில பேர் 4 கோடி ரூபா சொல்லுவான், மிஞ்சி போனால் 5 கோடி ரூபா சொல்லுவாங்க. 1000 கோடி ரூபாலாம் யாரும் சொல்ல போகிறதே இல்லை. 100 கோடி ரூபா விழணும் அப்படின்னு யாராவது கேட்க போகிறோமா என்ன? அதெல்லாம் வேண்டாப்பா, நம்ம சிம்பிளாக இருப்போம். 100 கோடி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது நமக்கு தெரியாது. நமக்கு 1 கோடி ரூபானா நம்மகிட்ட ஒரு கணக்கு இருக்குது. 30 லட்ச ரூபா கடை இருக்குது, அதை அடைச்சிருவோம். 30 சுடிதார், 30 பேண்ட்டு சட்டை. கல்யாணம் ஒன்று சிம்பிளாக நீட்டாக முடிச்சுட்டு 20 லட்ச ரூபாய் பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டால் பேசாமல் இருக்கலாம். அவ்வளோதான். 1 லட்ச ரூபாய் கணக்கு வச்சுருக்கோம். அப்போ பணத்தை வச்சுருக்கப்ப கணக்கு வரும், விஸ்டம் வச்சுருக்கப்ப உங்கள் வேல்யூ வரும். உங்கள் வேல்யூ 100 கோடியாக இருக்கலாம், உங்கள் வேல்யூ 10,000 கோடியாக இருக்கலாம். உங்கள் வேல்யூ எல்லாருக்குமே ஆளுக்கு 1 கோடி சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய அளவு கெப்பாசிட்டி உள்ள ஆளாக நீங்கள் இருக்கலாம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், பணத்தை நீங்கள் வந்து படிப்போட கனெக்ட் பண்ணாதீங்க. மற்றபடி பணம் வேணுங்கிறது இங்கே முக்கியம்தான், அதை நான் மறுக்கலை.